ஃபில்மி பைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். மூவி ரிவ்யூ வித் ஆர்கே. இந்த ஒரு ஷோவில் இன்றைக்கி நாம் பல சென்சாரில் பல கட்லாம் தாண்டி வெளியாக இருக்கக்கூடிய நடிகர் சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படம் சுதா கொங்கரா டைரக்ஷனில் வெளியாக இருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம முதல்ல பார்த்தலாம். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் லைட்டாக நான் சொல்லிடுறேன். 1959 இந்த கதை ஆரம்பமாகுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் ஹிந்தியை நீங்கள் ஆட்சி மொழியாக வைக்கணும், ஹிந்தியுமே ஒரு முக்கியமான மொழி, அதை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு திணிக்கும் போது அது மாணவர் போராட்டமாக வெடிக்குது. அப்போ பிரதமராக இருந்தவர் ஓகே அதை நான் சரி செய்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிட்டு இருக்கும்போது அந்த பிரதமர் மறைஞ்ச பிறகு திரும்பவும் இந்த பிரச்சனை வந்து தலைவிரிச்சாடுது. மும்மொழி கொள்கை அப்படின்லாம் கொண்டுட்டு வராங்க. ஸோ அப்போ திரும்பவும் இந்த மாணவர் படையை ஒன்று கூடி இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தினாங்களா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட உயிரிழப்புகள் என்னென்ன, இதை சரி செஞ்சாங்களா இல்லையா, எப்படி சரி செய்யப்படுது அப்படிங்கிறதா இந்த பராசக்தி படத்தினுடைய கதை. பராசக்தி இந்த படத்தினுடைய கதையின் நாயகன் யார் நாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா. இந்த படத்தை எழுதி இயக்கிய சுதா கொங்கரா, இந்த படத்துக்கு இசையமைச்ச அவருடைய 100வது படமான ஜி பிரகாஷ், இவங்க எல்லாருமே இந்த படத்தினுடைய கதாநாயகர் தான். ஸ்ரீலீலாவிலிருந்து எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த படத்தில் தங்களுடைய உழைப்பை கொட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன்லேருந்து ஆரம்பிக்கலாம். 25வது திரைப்படம், ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட்டாக அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த பராசக்தி அவருடைய 25வது படம் ஒரு மிகப்பெரிய மைல்கல். எப்படி அமரன் அவருக்கு ஒரு மைல்கலாக வந்ததோ அதே மாதிரி இந்த பராசக்தி அவரை அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிருக்கு அப்படின்னே நாம் சொல்லலாம். ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்காக மனுஷன் அந்த ஒரு உடம்பை கொஞ்சம் ஃபிட்னஸ் ஆகுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நல்லாவே பண்ணியிருக்காரு. ரவிமோகனோட அவர் சண்டை போடக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் டாப் நோச்சாக இருந்தது. அவருக்கு அடுத்தபடியாக ரவிமோகன், எஸ், இவ்வளோ நாள் நம்ம ஒரு சாக்லேட் பாயா ஒரு அழகான ஹீரோவை பார்த்துட்டு இருந்த ரவிமோகனை ஸ்டார்டிங்கில் நம்ம படத்தில் பார்க்கும்போது என்ன ரவிமோகனை நம்ம வில்லனா பார்க்கணுமா, அவர் வில்லனா மிரட்டுறாரு படத்தில், ஆனால் இவர் நம்ம வில்லனா பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடவே படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் படம் முடிகிற வரைக்கும் நான் தான் வில்லன், நான் வந்து சிரிச்சா டக்குன்னு ஹீரோவராக மாறிட மாட்டேன், படம் முழுக்க நான் வில்லனாக தான் இருப்பேன்னு ஒரு ரூத்லெஸ்ஸான வில்லனா ரவிமோகன் படத்தில் கலைக்கு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய மிக முக்கியமான ஹீரோ, எப்படி சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ சொல்கிறோமோ அதே மாதிரி ஜெயம் ரவி இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஹீரோ. படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் டஃப் கொடுத்து இருக்காரு. அப்படி ஒரு போட்டி போட்டு நடிக்கக்கூடிய ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் ரவிமோகன் மிரட்டிட்டாரு. குறிப்பாக அவர் பேசக்கூடிய ஒரு டைலாக், படத்துடைய ஆரம்பத்திலே அந்த டைலாக் பேசுவார், என்ன நீ போய் என்னை அட்மிட் பண்ணி இப்போ செவிலியர் வாடா வாங்க போகிற அப்படின்ற மாதிரி. கிளைமேக்ஸ்லையும் அந்த டைலாக்லாம் வச்சது டாப் நோச் அப்படின்னு சொல்லலாம், நல்லா இருந்தது. அதர்வா ஒரு போராட்ட குணம் கொண்ட ஒரு இளைஞன், அதாவது இளைஞன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். வா போராடலாம், நான் பார்த்துக்கிறேன், உருத்தா போய் சண்டை போடலாம், வா எதிர்த்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். ஒரு சின்ன கேரக்டர் தான் சொல்லலாம் அதர்வாக்கு. சின்ன கேரக்டர் மீன்ஸ் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன கேரக்டர் தான். ஆனால் அந்த கேரக்டருடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காரு அதர்வா. ஸ்ரீலீலா நம்ம எல்லாருமே நினச்சது ஓகே ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் வருவாங்க போயிடுவாங்க அப்படின்ட்டு, ஆனால் படத்துடைய ஆரம்பத்துலேருந்து எண்டு வர ஸ்ரீலீலாவுடைய போர்ஷனுமே நல்லா எழுதப்பட்டிருக்கு. குறிப்பாக கிளைமேக்ஸில் அவங்க பண்ணக்கூடிய செயலாம் வந்து ஓகே இவங்க வந்து சும்மா கொண்டுட்டு வரல, காரணத்தோடு தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இவங்களை தவிர்த்து நமக்கு பழக்கப்பட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. சேத்தன ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. இன்னும் நீங்கள் ட்ரெய்லரில் பார்க்காத பேன் இண்டியா நடிகர்களும் சில பேர் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதை நான் இப்போ ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதில் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். சுதா கொங்கரா கண்டிப்பாக அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு வரலாற்று திரைப்படம், ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அரசியல் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் காட்சிகள்லாம் இருக்குது. கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் படத்தை போட்டு எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு இந்த கதையை எவ்வளோ அழகாக நீட்டாக கொண்டுட்டு போய் எழுத முடியுமோ அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க சுதா கொங்கரா. கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டலாம். ஏன்னா அவங்களுடைய மேக்கிங் ஆகட்டும், அவங்களோட ரைட்டிங், டைரக்ஷன், எல்லாத்தையும் வேலை வாங்கின விதம் அப்படிங்கிறது அவங்கள படத்தை பார்க்கும்போதே தெரியுது. உண்மையிலேயே பிரில்லியன்ட். சுதா கொங்கரா தான் ஒரு சிறந்த இயக்குனர், தன்னால் எந்த மாதிரியான படத்தையும் டைரக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஜி பிரகாஷ் அவருடைய 100வது படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மனுஷன் கலைக்கு எடுத்திருக்காரு. ஏன்னா அந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு, ஏன்னா ஃபைட் காட்சிகள் ஆகட்டும், சில இம்பாக்டான சீன்ஸ்லாம் வரும்போது அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அந்த படத்தை எலிவேட் பண்ணி அப்படியே கொண்டு போகுது. மனுஷன் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக அவருடைய 100வது படத்தில் எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒர்த்து அவருடைய 100வது படம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். மற்றபடி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டிங்னு எல்லாருமே தங்களுடைய வேலையை சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய கதையே ஹிந்தி திணிப்பு, அதாவது வரலாறு. ஹிந்தியை வந்து விரும்பி கற்றுக்கிறவங்க ஓகே, எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் கற்றுக்க போகிறோம், ஆனால் நீ ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு அதை திணிக்கிறது தான் இந்த படம் மூலமாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி, ஓகே ஹிந்தி திணிப்புக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அந்த மாதிரியான மனிதர்களை எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்க சந்தித்த சவால்கள் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம கண் முன்னாடி காமிச்சது வந்து உண்மையிலேயே பிரில்லியண்ட்டாக இருந்தது. படத்தினுடைய திரைக்கதை நம்ம எடுத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஓகே, படத்துடைய ஆரம்பத்திலேயே கதைக்குள்ளே போயிடுறாங்க, ஓகே கொஞ்சம்
கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள் தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா இவங்க 2 பேருக்கும் இடையிலான இந்த காதல் காட்சிகள் இந்த படத்துக்கு ரொம்பவே டக்குன்னு ஸ்பீட் பிரேக் போட்டே இருந்துச்சு. ஏன்னா கதை ஆரம்பிச்சு கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டக்குன்னு கொஞ்சம் சீன் பரபரப்பாக போகும். ரவி மோகன் வருவார், அதுவா வருவாங்க. திரும்ப இவங்க லவ் சீனுக்குள்ள போயிடுவாங்க. டக்குன்னு ஒரு கமர்ஷியலுக்காக ஒரு பாட்டு, இந்த மாதிரியான கமர்ஷியலுக்காக வைக்கப்பட்ட இந்த காதல் காட்சிகள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்ச உடனே திரும்பவும் காதல் பாட்டை வச்சு ஆரம்பிச்சாங்க. ஆகா, என்ன இப்பதான் அதெல்லாம் கடந்து வந்தோம், திரும்பவுமா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மட்டும் தான் கமர்ஷியலுக்காக உங்களுக்கு பாட்டு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வச்சுட்டு திரும்பவும் ஸ்பீடு எடுத்து பயங்கரமாக கொண்டுட்டு போயிருக்காங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் தான் டாப் நோச் அப்படின்னு நாம சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த மற்ற ஸ்டார்ஸ் ஆகட்டும், அதாவது இவங்க வெறும் தமிழ் மொழிக்காக மட்டுமே போராடல. ஏன்னா ஹிந்தி வந்து தமிழ்நாட்டில் மட்டும் திணிக்கல, மற்ற மாநிலங்களுமே திணிக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அங்கேருந்து வரக்கூடிய குரல்கள், இளைஞர்களுடைய சக்தி எப்படி இருந்தது அப்படின்னு காட்சிப்படுத்தின விதம் வந்து பயங்கரம் பிரில்லியன்ட். உண்மையிலே கிளைமேக்ஸ் வந்து இந்த தமிழ் பற்று இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கண்ணிலேருந்து தண்ணி வரும் அப்படிங்கிறது மட்டும் உறுதி. ஏன்னா அந்த மாதிரி தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது. இந்த படம் மூலமாக அந்த மொழிக்காக உயிர் நீத்த பல தியாகிகளை நாம் நினைவு கூற முடியுது. உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருந்தது. ஸோ மொத்தத்தில் இந்த பராசக்தி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தியேட்டரில் போய் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். தமிழர்கள் மட்டும் தான் பார்க்கணும், தமிழர்களுக்கு தான் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு திரைப்படம். ஒன்ஸ் அகேன் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஹிந்தி மொழியை திணிக்கிறதுக்கு மட்டும் தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஹிந்திக்காரங்களுக்கோ இல்லை ஹிந்தி பேசுகிறவங்களுக்கோ எதிரானவங்க நாங்கள் கிடையாது. ஹிந்தியை எங்கள் மேலே திணிக்காதீங்க, இன்னொரு மொழியை திணிக்காதீங்க அப்படின்றதான் இந்த படத்தினுடைய கோரே. அது ரொம்பவும் அழகாக கமர்ஷியல் மீட்டரில் கொண்டுட்டு போயிருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய அந்த லவ் பொசிஷன்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் பல்ல கழிச்சிட்டு கறந்துட்டோம் அப்படின்னா இந்த படம் நமக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ், அதாவது நம்ம வரலாற்றை நம்ம கண்முறை காமிச்சிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு நீங்கள் பராசக்தி படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம்.